அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டியாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி வகித்து வரும் வி.சி. சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் உயிரிழந்ததையடுத்து அங்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே மீண்டும் அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை போட்டியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது. இதற்கிடையில் காங்கிரஸ் திமுக இந்த இரண்டு கட்சிகளிடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு திமுக தரப்பில் வேட்பாளர் இறக்கப்படுவார் என்று அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் யார் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. அதன்படி தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்கின்ற அந்த அறிவிப்பானது தற்போது அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வி.சி. சந்திரகுமார் என்பவர் திமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது.